ஸோ கைஸ் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு சேனல் அவுட் ஆஃப் ஃபைல் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி ஏற்காடில் செகண்ட் டே. நேற்று நம்ம ரீச் ஆனோம், இவங்க ஒரு 2 PM ரீச் ஆனோம். ஆகிட்டு இன்றைக்கி டே 2 ஏற்காடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சும்மா நிறையாலாம் கிடையாதுங்க, ஒரு செலக்டடாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான். நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அந்த ரூம்லேருந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ரூமோட ரெஸ்ட் ரூம். செமையாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக. வித் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஏர் கூட இருக்குது. அப்படியே ஹோட்டல்லேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்டே இருக்குது. மெயினான ஏரியாவில் தான் இருக்குங்க ஹோட்டல். ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட், கொஞ்சம் தூரம் தான். அண்ட் ரைட்டில் போனீங்கன்னா ஏற்காடு மெயின் ஏரியா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இந்த ஹோட்டல். ஸோ செக் அவுட் பண்ணியாச்சு, வார்ம் அப் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஸோ அதுக்கப்புறம் ஏற்காடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செலக்டடாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் தாங்க, ரொம்பலாம் கிடையாது. போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க ஹோட்டல், பெரிய பார்க்கிங் ப்ளேஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது தான், சர்ப்ரைசிங்காக எதுவும் கிடையாது. ஸோ ஏற்காடு வந்தாலே நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்பாட்டு தான். எஸ், இங்கே தாங்க இந்த பீக்கு பார்க். ஏற்காடு வந்தீங்கன்னா நீங்களும் இங்கே ட்ரை பண்ணுங்கள், ஒருத்தாக இருக்கும். ஒரு அடல்ட்னா 300 rupees, நீங்கள் கிட்ஸோட வந்தீங்கன்னா 200 rupees. கிட்ஸ் வந்து பிலோ 120 cm இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 200 rupees. சரிங்களா? இதுதான் ஆஸ்ட்ரிச், பார்த்துக்கோங்க. ஆஸ்ட்ரிச்சே அரிசி சாப்பிட்டு இருக்குது. கைஸ் இதுக்கு பேர் தான் சிசு. ஐயோ ஓட்டானே. கைஸ் லண்டன் பஸ்லாம் இருக்குது, இதுக்கெலாம் போனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். மஜாவாக இருக்குது. ஸோ இங்கே கிட்ஸ் விளாடுறதுக்கு ஒரு சின்ன ஏரியா. ஸோ கைஸ், பீக்கு பார்க்கோட என்டர்டைன்மெண்டான இடம் இது தான். ஸோ இப்போ பார்ப்பீங்க நீங்கள் என்னென்னலாம் நடக்குன்னு. கெட் ரெடி. நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு பேர்ட்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ வெளில அனுப்பிட்டாங்க. மறுபடியும் நம்ம உள்ளே போகணும், ஏன்னா நம்ம ஹெல்மெட் வந்து அங்கே இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான பீக்கு பார்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது பார்க்கிங்கில் நம்ம பைக் எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். தி பக்கோடா வியூ பாயிண்ட். அங்கே போயிட்டு அது எதுக்கு பக்கோடான்னு பேர் வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். தி பக்கோடா வியூ பாயிண்ட் செம்ம கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், வண்டி நிறையா இருக்குது. ஓகே, பார்த்துடலாம் அப்படி என்ன தான் இருக்குன்னு. ஸோ கைஸ், தி பக்கோடா வியூ பாயிண்ட் வந்தாச்சு. போகலாம். பரவாயில்லையே, வியூ பாயிண்ட்டுக்குள்ளே இவ்வளோ கடை இருக்குது.
பக்கோடா வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் நமக்கு வந்து ஏற்காடு சிட்டிக்குள்ளே போகணும். அந்த லேக் சைடில் அங்கே ஒரு 2 இருக்குது, அதை பார்த்துட்டு அண்ட் இந்த பியூட்டிஃபுல் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போக போகிறோம். பட் என்ன விஷயம்னா அங்கே தண்ணி வருதா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் லாஸ்ட் டைம் போயிடறப்போ செம தண்ணி வந்துச்சு, நல்லா குளித்தோம். பட் இந்த டைம் எப்படின்னு தெரில, போய் பார்க்கலாம். நேற்று இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு காய்ஸ். இன்றைக்கி பாருங்கள் எம்டியாக இருக்குது. ஸோ இதான் நம்ம தங்கி இந்த ஹோட்டல் பேர் தி ஹோட்டல் மின்ட். ஸோ நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இங்கே டீ குடிங்க, சூப்பராக இருக்குது. தி பிளாக் பெக்கோ டீ, சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டீயா. ஸோ மிஸ் பண்ணாமல் குடிச்சு பாருங்கள். அப்புறம் சாரி, நான் ஏடிவி விளாட போகிறேன். இந்த பைக் ஓட்டி போர் அடிச்சிருச்சு. ஸோ ஏடிவி. ஏற்காடு வந்தீங்கன்னா ஸ்கை பார்க் வாங்க. ஸோ அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் விளாடணுன்னா இங்கே நல்லாயிருக்கும். ஒரு ஹெட்டுக்கு 1000 rupees தான், 35 கேம்ஸ் இருக்குது தான். பட் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. ஸோ அந்த ஏடிவி பைக் ஓட்டலான்னு ஆசையாக இருக்குது. அதனால் அந்த பைக் மட்டும் ஓட்டுற மாதிரி பிளான். ஸோ பைக் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் சார். ஒருத்தருக்கு 1000 rupees பேக்கேஜ் சார். 1000 rupeesல இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்துடும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், பேர்ட்ஸ் பார்க், கேரியோ, சர்க்கோரியம், ரோட் சைக்கிளிங், ஜிப்லைன், கார்டன்ஸ், மியூசியம் எல்லாமே 1000 உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும் சார். கிளாஸ் பிரிட்ஜ் 1000 வந்துடும். இன்றைக்கி வியர் கேம்ஸ் மட்டும் மெயின்டெனன்ஸில் இருக்கும். அதுக்கு போய் 20 தேட்டர் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் சேர் ஜீப் ரைடுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காகனா கிளாஸ் பிரிட்ஜ் பக்கமாக கொண்டு போய் விடுவாங்க. அது வேணால் நீங்கள் உள்ளே பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். வெளியே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிவி பைக்கு, ட்ராம்பலின், பஞ்சி ஜம்பிங், ராக்கெட் எஜெக்ஷன், ஜாயின்சிங் இதெல்லாம் வெளியே செப்பரேட் பேமெண்ட் சார். 5:30 வரைக்கும் பார்க் இருக்குது. இன்கேஸ் ரெயின் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரீஃபண்ட் இல்லைங்க சார். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிவி பைக் ஓட்ட போகிறோம். ஸோ இது வந்து 300 ப்ரோ per person. 2 ரவுண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ பாய்ஸ் இங்கே இருக்காங்க. ஏடிவி பெட்ரோல் இல்லையா? ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஐயோ அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். சரி, ஓகே கைஸ், நம்ம ஸ்கை பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் போகணும். லேக் சைடில் ஒரு 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து கிளியூர், இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு நாம் பறக்கலாம் சென்னையை பார்த்து. டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock, ஆல்மோஸ்ட் 1 o'clock. ஆனால் பாருங்கள் இங்கே கிளைமேட்டு. இதுவே சென்னைனா நம்மளை சுட்டு வரைக்கும் வெளியிலே வர முடியாது. பட் ஏற்காடு பாருங்கள், ஹவு பியூட்டிஃபுல். ஹில் ஸ்டேஷன்னாலே இந்த மாதிரி தாங்க, நம்மளை ஒவ்வொரு டைமும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் ஹில் ஸ்டேஷன் பிடிச்சிருக்குது. பட் மழை, புயல் இதெல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பாவங்க இவங்கெல்லாம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு போயிடுறோம், இல்லைனா வருஷத்தில் ஒரு நாள் வந்துட்டு போயிடுறோம். பட் இங்கே வாழ்கிறவங்களுக்கு இந்த மழை புயல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டங்க. எங்கேருந்து தண்ணி வரும்னே தெரியாது கைஸ். இப்படி போனீங்கன்னா ஒரு லேக் வரும். லேக்கை தாண்டிங்கன்னா உங்களுக்கு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஸோ அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆனால் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னா அந்த லேக்கு முன்னாடியேவா இல்லை? ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பலாம் கிடையாது கைஸ், ஒன்லி ஒரு 250 படி தான். 250 படி இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, இன்னும் பரவாயில்ல. என்ன அப்போ வந்து என் கால் நல்லா இருந்துச்சு, இப்போ ராடோட இருக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். கையில் எந்த லக்கேஜ் வச்சுக்காதீங்க. பெரிய பெரிய ட்ரெக்கிங்லாம் பார்த்தாச்சு, அதனால் இது ஒரு விஷயம் இல்லை.
தண்ணி சுத்தமாக கம்மியாக இருக்குது, அதனால் குளிக்கவில்லை. எப்போயுமே இங்கே நல்லாயிருக்கும், இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் குளிக்கலை. ஸோ யூஸ்வலாக இங்கே தண்ணி அதிகமாக வரும், இப்போ சீசன் இல்லை போல், அதனால் குளிக்கவில்லை. அதில் தலை கூட நனையாது, அந்தளவுக்கு தான் தண்ணி வருது. ஓகே கைஸ், அந்ததுக்கு வாட்டர் ஃபால் பார்த்தாச்சு. ஸோ ஃபால்ஸ் மட்டும் பார்த்தாச்சு, தலை மட்டும் நினைக்கிற அளவுக்கு தண்ணி வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலவர் ஃபால்ஸை வேடிக்கை பார்த்துட்டு மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே பார்க்கிங் 20 rupees தான். ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான், ஏற்காடு ட்ரிப் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் மோட்டோ விலாகில் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுதுங்க. ஸோ ஒரு 10 o'clock சென்னை ரீச் ஆகணும். 6 hours தான், பட் 7 hours வச்சுக்கலாம். 10 o'clock சென்னை ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் சென்னை டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு டைம் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு, ரஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டைம் பார்த்திங்கன்னா 11:30. ஸோ நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ 60லே வந்தோம், நல்ல மைலேஜும் கொடுத்துருக்கு ப்ரோ நம்ம ராயா. ஸோ இன்னும் நமக்கு ஆஃப் டேங்க் மேலே இருக்குது. இது வரைக்கும் எந்த கோளாறும் கொடுக்கவில்லை. அங்கங்கே பிரேக் எடுத்து வந்ததுனால இன்ஜினும் ஹீட் ஆகலை. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். இந்த ட்ரிப் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட எடிட் எப்போ வரும்னு எனக்கு தெரியல, பட் மேக்ஸிமம் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வி வில் கரெக்ட். அடுத்து எந்த லொக்கேஷன் போகணும், எந்த ஸ்பாட்டை வந்து பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுவும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறேன், நான் உங்களுக்காக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் நான் உங்கள் கோடோஃபைல் ராஜேஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ காய்ஸ், பை பாய்.